நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா எதனால அவன் துணியை அயன் பண்ணுறோம், எதனால அது திரும்பி கசங்குது, அதான் இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு ஃபேண்ட் இருக்குது. இப்போ நான் இதை இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். நல்லா இப்படி போட்டு கசக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபேண்ட்டு நல்லா கசங்கிருக்கு. இப்போ இது எதனால கசங்குச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துணி கடையில் வரும்போது அவங்க நீட்டாக ஒரு பேக்கேஜ் பண்ணி கொடுக்கணும். அதாவது மோனிகல்ஸ்லாம் இருக்கும். துணிலேயே மோனிகல்ஸ் இருக்குது. இந்த மோனிகல்ஸ்லாம் எல்லாமே ஈவனாக இருக்கும். அவங்க பண்ணும்போது நீட்டாக பண்ணி கொடுக்கணும். அது தவிர இப்போ அந்த ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உட்காரும்போது எந்திக்கும் போது இந்த மோனிகல்ஸ்லாம் ஷேக் ஆகி பிரேக் ஆகிடும். இந்த மோனிகல்ஸ் இந்த மாதிரி உடஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் அதை துவைச்சு காய போடும். அப்போ இருக்க மோனிகல்ஸ் எப்படி என்ன இப்போ இந்த கசங்குன மாதிரி அப்படியே ஒன்று சேர்ந்துக்கும். ஸோ அந்த கசங்குன மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணால் அது நீட்டாக எப்படி நீட்டாகுதுன்னு பார்க்கலாம். அயன் பாக்ஸ் எப்போவுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்காது. ஒரு அயன் பாக்ஸ் 1/4 கிலோ வச்சு இருக்கும். இந்த மாதிரி அயன் பாக்ஸை இப்போ இது சுருங்கிடுச்சு. அயன் பண்ண இடம் எப்படி இதாகுது. இப்போ இந்த அயன் பாக்ஸோட வெயிட்டு தான் அமுத்தும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் இருக்க ஹீட்டு அந்த மோனிகல்ஸை அப்படியே திரும்பி பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் அயன் பாக்ஸோட வெயிட்டால் நம்ம இந்த மாதிரி செய்வோம். அந்த வெயிட்டால் அந்த மோனிகல்ஸ்லாம் பிரேக் ஆகிருக்கும். அந்த பிரேக் தான் இப்போ வெயிட் கொடுக்கறனால அந்த இதுதான் ஸ்ட்ரைட் ஆகும். ஸ்ட்ரைட்டான மோனிகல்ஸ் அந்த மாதிரி சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணணும். வெயிட்டு கொடுத்து இப்போ வாங்க, இதுக்கும் தெரியுதா, இந்த ப்ரெஷரால் மோனிகல்ஸ்லாம் திரும்பி ஒன்றா இணைஞ்சிருச்சு, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அது இதை பார்த்தீங்கன்னா மோனிகல்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி அந்த மாதிரியே இருக்குது. தேங்க்யூ.